எடுத்து எய்யக்கூடாது என்பதற்காக அவள் கீழ்ப்படிந்தாள். ஜெபம் ஒரு ராத்திரி மட்டும்தான், யாரும் முன்னே வச்சு நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பொருத்தனை ஜெபம் எல்லாம். நைட்டு ஜெபம் வேறு எடுத்தேன், காலையில் ஃபோன் போட்டேன், கிம்ஸ் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போவோம். அங்கே பல கோடி உண்டங்களும் ஆகாது, அதனால் நான் அங்கேயே போகிறேன். இப்போ கொஞ்சம் காசு 10,000 ரூபா பார்த்து வச்சுருக்கிறேன், நான் போகிறேன். அங்கே போனால் கார் வாடகையே 3,000 வாங்கிடுவான். நான் சொன்னதை நீ செய், இதுதான் கட்டளை. கையை தட்டுங்க. உன்னை மருத்துவமனைக்கு, கிம்ஸ் மருத்துவமனைக்கு போகத்தான் சொன்னேன். ஏழையாக இருக்கலாம், நீ ஒன்றுமில்லாதவளாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு நீ கொடுத்தவள், ஆகவே நீ பணக்காரி. உற்சாகமாக கையை தட்டுங்க. போ, அங்கே நான் நிற்பேன் என்று சொன்னார். மகனை கட்டி ஏன்னா இறங்கி ஓடிடுவான். வண்டியில் போட்டு தூக்கிட்டு போனாங்க. வண்டியில் கட்டி தூக்கிட்டு போனால் என்ன பண்ணாங்க, டப்புன்னு ஒரு ஆம்புலன்ஸ் வரும், இல்லைன்னா ஸ்ட்ரெச்சர் வரும், படப்படா பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. உடனே சொன்னாங்க 2 லட்ச ரூபா கட்டுன்னு. 2 லட்ச ரூபா கவுண்டரில் கட்டு. கவுண்டரில் கட்டின பிறகு தான் ஏன் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பான். எவனாவது இந்த டாக்டர்மாரோட ஏதாவது பண்ணுவீங்களா? நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஐயா எங்கள்கிட்ட காசு ஒன்றும் இல்லை, பாஸ்டர் அனுப்பிட்டார். மருத்துவமனையோ வானத்தை முற்றும் மரணிக்கும். ட்ரிவாண்ட்ரம் கிம்ஸ்னா ஃபேமஸ். திரும்ப கொண்டு போ, மெடிக்கல் காலேஜ் கொண்டு போயிடுனாச்சு. வெளியே வந்து இந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது, வீணா 3,000 ரூபா போயிடுச்சு. நான் திட்டு விலைக்கே திட்டு விலை இல்லை, அந்த என்ன மருத்துவமனை, முத்து மருத்துவமனை அங்கேயே போயிடுவேன்னு சொன்னான். ஒன்று அங்கே போய் சொல்லியிருந்தா, மார்த்தாண்டத்துலேருந்து அங்கே போகிற ரொம்ப ஷார்ட்டு. நான் அப்போவே சொல்லியிருப்பேனே, ஒன்றை போக சொன்னது கிம்ஸ். அடுத்த பதில் வரும் வரைக்கும் நீ அங்கேயே வராண்டாலே இரு. ஐயோ அந்த பையனை வச்சுட்டு இருக்க முடியாது, வழியில் துடிக்கிறான், கூட 2 பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அங்கேயே உட்காந்துரு. உட்காந்தான். வெறும் 10,000 ரூபாய். மாடிப்படி வழியாக ஒருவர் இறங்கி வருகிறார். இந்த அம்மா பார்த்து, என்னம்மா இங்கே உட்காந்துருக்கீங்க? ஐயா பையன் வெளியில் நிற்கிறான், ஐயா வெளியில் காரில் இருக்கிறான், சிகிச்சைக்காக சர்ஜரிக்காக வந்தேன், மண்டை அடிபட்டு அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒரு பைத்தியக்காரன் போல் இருக்கிறான் அவன், யாருக்கும் அடங்க மாட்டான், அடிக்கடி பிக்ஸ் வரும், ஜுரம் வேறு இருக்கும், ஒரே வலி, சமாளிக்கவே முடியாது. நான் ஒரு ஓலை முடைகிற ஒரு கூலி தொழிலாளி. இந்த அம்மா 2 லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட வெறும் 10,000 ரூபா கூட கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறேன், அதில் கார் வாடகை கொடுக்கணும். உடனே கவுண்டரில் அந்த டாக்டர் போனார், இந்த பேஷண்ட்டுக்கு அட்மிஷன் போடு, ஏய் ஸ்ட்ரக்சர் ரெடி, ஆப்ரேஷன் தேட்டரு ஓகே கொண்டு போங்க, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டான். ஒரு சமகையாக கேட்டேன். வெறும் 10,000 ரூபாயை செலுத்தி அந்த 10,000 கட்ட சொன்னார் டாக்டர். அதே மருத்துவமனையில் உயர் ரக சிகிச்சையை தேவனாகிய கர்த்தர் அளித்தார். வரலாற்று சரித்திரம் இது, மிராக்கிள். கதை வசனம் அல்ல, நடந்த சாட்சி, பழைய புத்தகங்கள்ல உண்டு. கர்த்தரை தேடினால் உங்களுக்கு எல்லாம் உண்டாகும் என்பதற்கு ஒரு அடையாளம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ ஈடு சூழ்ந்தாலும் அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி
அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து வேதவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து வேதவை போல் தத்தளித்தாலும் ஜெயம் தரோ தேவனுண்டு உன் பயம் நீக்கி அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாம், நல்லா தட்டுங்க. சோர்வுகள் எல்லாம் ஓடி போகட்டும். இப்பொழுது மறுபடியும் நாகர்கள் சகோதரிக்கு வருகிறேன். இந்த சாட்சியா இப்போ வெளியிட்ட புத்தகத்தில் இருக்கா? இப்போ சொன்ன சாட்சி 147வது புத்தகத்தில் பக்கத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாகர்கள் சகோதரி தன் மகளை குறித்து சொல்கிறார், என்னை வசியம் பண்ணவள் அமுக்கி கொண்டான். இப்பொழுது படிக்கிற மாணவியாக அவளையும் அந்த பிள்ளை ஹாஸ்டல் வந்துச்சுன்னா குசு குசு குசுன்னு மாடி ஏறிடும். பின்னாடி ஆட்டுக்குட்டி மாதிரி அவனை ஓடி போயிடும். சொல்லி வச்ச மாதிரி வந்துடுவான். நான் காலில் உட்காந்துருப்பேன், அவன் என்ன கண்டுக்கிட்டே இல்லை. இதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. என்னையும் வச்சுக்கிட்டான், என் பிள்ளையும் பிடிச்சிக்கிட்டான். அவன் பேர் ஒரு பாஸ்டர். 2 எழுத்தை மாற்றி போட்டால் என்ன கெட்ட வார்த்தையாக வரும் இல்லையா? ஒரு அம்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆனால் பொருத்தனை செலுத்தி பாவத்திலிருந்து வெளியே வர இன்றைக்கும் அவர்களுக்கு விருப்பமில்லை. என்றால் துட்டு, டாக்டருக்கு துட்டு கொடுக்கலாம், கடவுளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் பெரிய கண்ணாடி பட்டி உண்டியல் பட்டி வச்சாலும் சின்ன ஓட்டை போட்டு வச்சுருவான். நீங்கள் சின்ன நோட்டை போட்டு வைங்கன்னு, நீ பெரிய ஓட்டை போட்டு வைக்கணும். ஒரு 50,000 கெட்ட அப்படி உள்ளே இறங்குற மாதிரி. மாற்றிடலாமா? நான் சொல்லியிருந்தா பெரிய ஹோல் போட்டு வச்சுருப்பேன். இல்லையா? கர்த்தருக்கு பெருசாக கொடுத்தா பெருசாக நடத்துவார். போன டிசம்பர் மாதம் மண்டபத்தினுடைய பிரதிஷ்டை 12 பெட்ரூம் கொண்ட ஒரு இல்லம் பிரதிஷ்டை 2 ஒருமித்து நடக்கிறது. நாள் குறித்தார் 27ஆம் தேதி. ரொம்ப வேதனையில் இருந்தேன். என் ஊழியம் தான் உங்களுக்கு தெரியுமே, இல்லை உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. எல்லா பக்கம் கடன்கள், சொன்னதை நிறைவேற்றணும். திடீர்னு சொன்னார் கேரளா போகணுன்னார். நான் அடிக்கடி கேரளா போயிடுவேன். இப்போ எப்போ போகணுன்னா ஒரு 10-11 மணிக்கு போயிடுவேன். அங்கே எனக்கு ஒரு இல்லம் உண்டு. பாதை நடமாட்டம் அதிகமான ஒரு இல்லம் அக்காலத்தில். பிறகு அது எனக்கு வந்துவிட்டது. அந்த இல்லத்துக்கு போவேன். இதுக்கு மேலே எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு பொருளை வாங்க சொல்லுவார், நான் வாங்குவேன். 4:30 மணிக்கு நெட்டை ஓப்பன் பண்ணுவேன். வெண்கல கதவு உடைக்கப்பட்டிருக்கும், தேவைகள் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கும். ஏசாயா 45:4. கர்த்தர் ஒருவரை நடத்த தீர்மானித்தால் அவருடைய கம்பீர சப்தத்தின்படி நடத்துவார். ஒரே நாள் இல்லை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ஸ்ட்ரெயிட் பிளெஸ்ஸிங். நான் சொல்லுவேன், கர்த்தர் எப்படி என்ன நடத்துகிறாருன்னா அது எனக்கும் அவருக்குள்ள பந்தன்னு சொல்லுவேன். இந்த அம்மாவுக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன், எதையுமே சொல்ல மாட்டேன். அவளுக்கு ஒரு கோபம், எதை செய்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யணும். ஏன்னா இவன் கடவுளை, நான் கடவுள்கிட்ட சொல்லிலே கேட்கணும். என்ன செய்தாலும் சொல்ல மாட்டேன். ஒரு கட்டுறதுக்கு ஒரு முதல் வேலை ஆரம்பித்தாலும் சொல்ல மாட்டேன். கார் வாங்கினாலும் சொல்ல மாட்டேன்.
நீங்கள் அவ்வளோ நிறைய காரியங்களும் மனைவியிடத்துல ஷேர் பண்ணாதீங்க. ஈக்குவல் பவர் இல்லைன்னா சொல்லாதீங்க. உடனே அவங்க உலக பிரகாணிப்பாங்க. யாருக்குனவே கடன் இனியும் கடனா, யாருக்குனவே கடன் இனியும் கடனா இல்லையா? அப்படித்தானே பெண்கள். என்ன பெண்கள் பலவீனம் அடைந்தவர்கள். ஆவியில பலன். என் பொண்டாட்டியை நான் எதிர்பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னால் தான் எனக்கு ஈக்குவல் பொண்டாட்டி. இல்லைன்னா வேற பார்த்துக்கலாமா? உற்சவக்கையே தட்டுங்க. எனக்கு ஒரு வளையல் 2 மோதிரம் வாங்கி தர விருப்பம் இல்லை. சொத்து வாங்குறீங்களாமே, சொத்து அங்கே ஒரு கிண்டல். அதுவும் கர்த்தருக்கு தான். என் பிள்ளைகளை சொல்லி நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அவை தான் எல்லாமே என் பேரில் வச்சுருக்கிறேன். உச்சமாக கையை தட்டுங்க. அவரவர் உழைத்து பிழைக்க வேண்டும். அதனால தான் டீச்சராக அனுப்பி வச்சுருக்கிறேன். இல்லைன்னா இவளுக்கு மார்க் ஷீட்டும் சர்டிஃபிகேட்டும் எடுத்து ஒரு தீக்குச்சில் போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்து போடாமல் ஆக்குறதுக்கு பெரிய நேரம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவள் வேலை செய்து அவள் சாப்பிடணும், அவள் வேலை செய்து நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அதுதான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பெண்கள் எப்பொழுதும் பலவீனவர்கள். கடனை குறித்து பயம், சண்டையை குறித்து பயம், பிரச்சனை குறித்து பயம். இந்த ஆம்பளைங்களை எப்படி பயந்தா இந்த குடும்பத்தை யாருப்பா நடத்துறது இல்லையா? ஆம்பளை இல்லாத வீடு சூரியன் இல்லாத நாடு. சிவம்பிரதன் நான் சொல்ல சரியா? ஆம்பளை இல்லாத வீடு சூரியன் இல்லாத நாடு. இருண்டு போயிடும், இருண்டு போயிடும். ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்தார்கள் ஒரு 18 வருடங்களுக்கு முன்பாக. நல்லா வாட்ட சாட்டமான சகோதரி, நல்லா பொட்டு வச்சுருக்கிறா, பூ வச்சுருக்கிறாங்க. நான் நினச்சேன் ஆர்சின்னு நினச்சேன். அந்த சகோதரி சொல்கிறாங்க, என் புருஷன் இறந்து போனான், எடுத்து அடுப்பில் பொட்டு பூ வச்சுருக்க. அது ஊருக்காக, அது ஊருக்காக. ஊருக்காக ஏன் பொட்டு பூ வைக்கிற நீ? பாஸ்டர் நான் நல்லா இருக்கேனா? நான் பார்த்தேன், மேலிங்களும் பார்த்தேன். நல்லா தான் இருக்கேன். தகப்பனுடைய பார்வை. ஒருத்தன் என்னை விட்டு வைப்பானா? பொட்டும் பூ இருந்தால் மாப்பிள்ளை இருப்பான்னு நினச்சி ஒருத்தன் கிட்டே வரமாட்டேங்கிறான். இதான் சத்தம். பாதுகாப்புக்காக வைக்கிறான். உற்சாகமாக கையை தட்டுங்க. அருமையான ஒரு பெண்மணி, நல்ல தத்துவத்தை சொன்னார்கள். அப்போ தான் பார்த்தேன் புருஷனுக்கு அருமை. அவள் அறிந்திருக்கிறாள். இளம் வயதில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு கேட்டேன். சின்ன வயசு தானே. அவர் இங்கே இருக்கிறார், இன்னொருத்தனை கொண்டு இங்கே எப்படி வைக்க முடியும்? வாழ்ந்தால் இப்படி தான் ஒரு பெண்மணி வாழ வேண்டும். ஒரு சும்மா கையை தட்டலாமா? அருமையாக சொன்னா. இல்லை, வேதத்தில் வழி இருக்குது. வேகிறதை பார்க்கலும் விவாக நல்லதல்லவா சொன்னேன். உறுதியாக இருக்காள். உலகத்தினுடைய மாய தோற்றத்திற்காக அவள் இதை வைத்துக்கிறாள், தன்னுடைய பாதுகாப்புக்காக. ஒருவன் திரும்பி கூட பார்க்கக்கூடாது என்பதற்காக. புருஷன் உண்டுன்னா ஒருத்தன் வரமாட்டோம் அவங்க வீட்டு பக்கத்தில். புருஷன் இல்லைன்னா எல்லா ஆம்பளைங்களாக தான் குரங்குகள். ஆம்பளைகளுக்கு பேர் என்ன? குரங்குகள். எல்லா குரங்கும் வீட்டில் வரும், மதில் மேலே வந்து உட்காந்துருக்கும். அப்படிதானே பிரதர்? அவை பெண்கள் மத்தியில் ரொம்ப கேவலமாக நம்ம இருக்கிறோம். அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதான் உண்மை, அதான் உண்மை. இந்த ஆண்களை குறித்து ஆண்டவர் இடத்துல சொல்லியிருக்கிறார். அதிகாலையில் எழும்பி அவன் தன்னை அலங்காரப்படுத்திவிட்டு நாக்க தொங்க போட்டு அடுத்த வீட்டு ஸ்திரியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மார்த்தாண்டத்தில் ஒருவனுக்கு வேலையே தான். காலேஜ் விடும்போது பழைய சாட்சி, கல்லூரி விடும்பொழுது அங்கே வந்து நிற்பான் டிப்டாப்பா பெண்களை பார்ப்பதற்காக. உற்சாகமாக கையை தட்டுங்க. இதை ஒரு டிராஃபிக் போலீஸ்காரர் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பார். கல்லூரி வளாகம் இதிலிருந்து கேட்டு திறக்கப்பட்டு பெண்கள் வெளியே வரும்போது ஒரே இடத்துல நிற்பான். பஸ் ஸ்டாண்டில் டிப்பா தலையில் முடி இருக்காது, சீப்பு வச்சு வலிச்சிருவான்.
கர்ச்சி போச்சு ஒத்தடம் கொடுப்பான். என் சொந்தக்காரன் தான், வேற இல்லை, அதனால தான் உரிமையாக சொல்கிறேன். போலீஸுக்காரன் பார்த்தா தூக்கிட்டு உள்ளே போய் ஐயா புடைச்சிட்டான். அப்புறம் ஐயா புடைச்சிக்கிட்டு அடுத்த கட்டம் கேட்குறான். அவனா சொல்கிறான், நான் ஜெயிப்புகிற சொந்தக்காரனாக்கு என்ன அடிக்காதீங்க, என்ன அடியை விட்டுட்டாங்க. அக்காலத்தில் அப்படி இருப்பவர் தான். இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், பார்த்தாலே பாவம், அப்படி பார்த்தாலே பாவம் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. எத்தனை கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இயேசுதானே சொன்னார், நானா சொன்னேன். அப்ப ஏன் பார்க்கணும்? ஏன்னா சாபம் இருந்தால் பார்த்துக்கிட்டே இருப்ப, ஜென்ம பாவம் இருந்தால் பார்த்துக்கிட்டே இருப்ப, நீ திருந்தவே மாட்ட. நீ 24 மணி நேரம் சபைக்குள்ளே இருந்தாலும் 24 மணி நேரம் அந்நிய பாஷை பேசினாலும் இந்த காரியத்தில் உன்னை திருத்தவே முடியாது. நாய்வால திருத்த முடியுமா? முடியாதுல்ல. அநேக ஆண்களை திருத்த முடியாது. குடிகாரன் இருக்கிறான், நல்லா கெட்ட வார்த்தை பேசுவான், செம கெட்ட வார்த்தை பேசுவான், அடிப்பேன் பிடிப்பேன்னு சொல்லுவான். காக்கி சட்டை போட்ட போலீஸ்கார் வந்தால் என்ன பண்ணுவான்? நல்ல ஆட்டுக்குட்டி மாதிரி நிற்பான். அவன் அங்கே போனதுன்னு சொல்லுவான், போலீஸ் என்ற புல்லானேன்னு சொல்லுவான். அப்படி தானே சொல்லுவான். அவன் திரும்பி வந்தா, நான் அப்படி ஒன்று சொல்லலேன்னு சொல்லுவான். ஆக்ஷன். நம்ம இந்த உலகத்தில் நடித்து கொண்டிருக்கிறோம் நரகத்திற்கு பிரவேசிப்பதற்கு. ஆனால் இங்கே சுவிசேஷம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பரலோகத்திற்கு கடந்து போவதற்கு ஆயத்தப்படுங்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர், என் வருகைக்கு முன்பாக என்ன நடக்கும்? ஜலப்பிரளயம், நிலநடுக்கம், போர், யுத்தம், கொள்ளை வியாதி உண்டாயிருக்கா இல்லையா? இயேசு தானே சொன்னார். மத்திய 24 வீட்டில் போய் நல்லா வாசிங்க. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இந்த உலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எரேமியாவுடைய தீர்க்க தரிசனம் அல்ல.